அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் முஃபாசா த லயன் கிங் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பாரி ஜென்கின்ஸ் இயக்கியிருக்கிறாரு. இப்படத்திற்கு நாசர், அசோக் செல்வன், அர்ஜுன் தாஸ், சிங்கம்புலி, விடிவி கணேஷ் ஆகியோர் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, லயன் கிங் முஃபாசா மற்றும் டாக்காவின் நட்பு என்ன ஆனது என்பது தான் கதை. ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படுகின்றது. அந்த வெள்ளத்தில் தாக்குதலால் முஃபாசா தனது அப்பா அம்மாவை விட்டு பிரிக்கப்படுகின்றார். ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட முஃபாசாவை டாக்கா காப்பாற்றுகின்றார். டாக்கா அப்பா முஃபாசாவை கொன்றுவிடலாம், இல்லையென்றால் அவன் நம்மை அழித்து விடுவான் என்று சொல்ல டாக்கா அதற்கு மறுத்து டாக்காவும் அவரது தாயாரும் முஃபாசாவுக்கு ஆதரவு கொடுத்து அன்பை காட்டுகின்றனர். டாக்காவின் தந்தையும் அவரது இனத்தையும் காப்பாற்ற வெள்ளை சிங்கத்தினரிடம் போராடும்போது தலைவனையும் மகன் இறக்கின்றார். ஆனால் முஃபாசாவை கொல்ல நினைக்கின்றனர். அவர் முஃபாசாவை கொன்றாரா இல்லையா என்பதும் ஒரு கட்டத்தில் டாக்காவுக்கும் முஃபாசாவுக்கும் விரிசல் ஏற்படுகின்றது. அப்போது டாக்கா முஃபாசாவை அழிக்க நினைக்கும் எதிரியிடம் சேர்ந்து முஃபாசாவை கொல்ல முற்படுகின்றார். இவர்களிடமிருந்து முஃபாசா தப்பித்தாரா இல்லையா, முடிவில் முஃபாசா ராஜாவாக ஆனாரா என்பதே இந்த படத்தின் மீதக்கதை. நடிப்பை பொறுத்தவரை ஆரோன் ஃபியாரின் முஃபாசா படத்தின் இதயம் என்றாலும் கொல்லின் ஹரிஸின் ஜூனியர்களிடம் டாக்கா தான் மீண்டும் நிற்கின்றது. ஜோய் மெக்மில்லன் எடிட்டிங் ஷார்ப், ஜேம்ஸ் லாக்ஸ்டன் ஒளிப்பதிவு படத்திற்கு பலம், ஹான்ஸ் சிம்மர் இசை ரசிக்க வைக்கின்றது. இயக்குனர் பாரி ஜென்கின்ஸ் கதையை எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லியிருக்கிறார், பாராட்டுக்கள். டிஸ்னியின் லைவ் அனிமேஷன் ஆக்ஷன் படமாக அனைவரும் ரசிக்கும்படி சொல்லியிருக்கும் இயக்குனர் பாரி ஜென்கின்ஸ்க்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.